இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தொழுது கொண்ட தேவ மனிதர்கள் அல்லது கர்த்தரை பணிந்து கொண்ட தேவ மனிதர்கள், பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவரை பணிந்து கொண்ட தேவ மனிதர்களை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக ஒரு சில தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் என்கிற தேவ மனிதரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெத்தேலுக்கும் கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, அவன் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க ஒரு கூடாரத்தை ஒன்று போட்டு அவன் அங்கே அமர்ந்திருக்கிறான். அதை வாசிக்கிறேன். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கும் கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஒரு மலைக்கு போய் அங்கே கூடாரம் போட்டு, அங்கே இருந்து ஆயி தனக்கு கிழக்கே பெத்தேல் தனக்கு மேற்கே அந்த மாதிரி கூடாரம் போட்டு அங்கே தங்கியிருக்கிறார். தங்கியிருந்து அவர் என்ன செய்கிறார், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார் அல்லது கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆராதனை என்பது, கர்த்தரை தொழுகிறது என்பது, கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஆதியாகமத்தில் இருந்தே தொடர்ச்சியாக அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆராதனைக்கும் நம்முடைய ஆராதனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் ஆராதிக்கிறவர் ஒருவர். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் கர்த்தராய் இருந்தார், யெகோவாய் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அதில் ஆராதனையிலே வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு தெரியும், பலிபீடத்தை கட்டி அதிலே ஒரு மிருகத்தை பலியிட்டு அதன் மூலமாக ஆண்டவரை ஆராதித்தார்கள், ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்து பரிசுத்தவான்கள் நாம் இதை செய்வது கிடையாது, நாம் ஆராதிக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் பலியானதினாலே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே அவர் சிந்தி கொடுத்ததினாலே நாம் பலியிடுகிறதில்லை. நேரடியாக நம் ஆண்டவரிடத்திலே பலியின் மூலமாக அல்லாமல் நேரடியாக நம் ஆண்டவரிடத்திலே கடந்து போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜனங்கள் பலியின் மூலமாக ஆண்டவரிடத்திலே தொடர்பு கொண்டார்கள். எப்போ பலியின் மூலமாக தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா, அங்கே ஏன் பலியின் மூலமாக தொடர்பு கொண்டார் அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்க கர்த்தர் கூட பேசுறாரு, தரிசனமாகி உனக்கு பின்னால் வருகிற சந்ததிக்கு இந்த இடத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதுனால பலிபீடத்தை அவன் கட்டி அங்கே கர்த்தரை அவன் தொழுது கொள்ளுகிறான், அல்ல ஆண்டவரை அவன் தொழுது கொள்ளுகிறான். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் கர்த்தர் நம்மகிட்ட நேரடியா பேசினாதான் ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தெளிவா நமக்கு சொல்லியிருக்க, 2 பேர் 3 பேர் என் நாமத்துல எங்கே கூடுவீர்களோ, என் நாமத்துல 2 பேர் 3 பேர் என் நாமத்துல எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன், அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் சொல்றார். ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் நடந்த பிறகு அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள்.
ஆனால் எல்லாரும் உங்க பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டார்களா அப்படின்னா இல்லை. இங்க ஒரு சில தேவ மனிதர்களை, ஒரு சில விசுவாச புருஷர்களை, ஒரு சில தேவ மனிதர்கள் தான் இங்க பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு, நோவா பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான்னு பார்க்கிறோம். அது ஒரு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறார். ஏன்னா அந்த ஆசாரியத்துவ முறை, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசாரியத்துவ முறை, ஆசாரியன் தான் பலியிடணும். இப்போ மோசே, ஆபிரகாமுக்கு பிறகு, மோசே காலத்திற்கு பிறகு மோசே நடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அதில் பலியிட சொல்றாரு. அங்கே ஆசாரியனாக ஆரோனை நியமிக்கிறார்கள். ஆரோன் அங்கே ஜனங்களுக்காக பலியிட்டு தேவனிடத்தில் ஜனங்களுடைய காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். அப்ப இங்கே ஆபிரகாமும் அந்த ஆசாரிய ஊழியத்திலே அவர் ஒருவராக அவர் பங்கெடுக்கிறதை நம் வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளே ஆண்டவர் ஆசாரியர் கூட்டத்திலே ஆண்டவர் நம்மை பங்கெடுக்க வைத்திருக்கிறார். வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் யார் அப்படின்னா ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட தொடர்ந்து ஐக்கியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வலிமையான வார்த்தைகளோடு கூட இடைப்பட்டபடி நான் ஸ்தோத்திரம். அவருடைய எப்பொழுது நாங்கள் அந்த ராஜரீக கூட்டத்திலே இருக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.